இங்க ஒருத்தர் அவரோட குழந்தைய அடிக்கிறதுக்காக அவரே துரத்திக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தைய அவர் மாமா கிட்ட போய் அப்பா அடிக்கிறாருன்னு ஒளிஞ்சுக்குது. குழந்தைய எதுக்கு துரத்துறேன்ட்டு இவர் கேட்க, இவரு வந்துட்டு என் ஷூவை பாரு எப்படி எரிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. அது கிழிஞ்சு போய் கிடந்துச்சு, அதனாலதான் எரிச்சிட்டுன்னு சொல்லுது இந்த குழந்தை. அப்புறமா இவங்க மாமாவும் சரி போய் இதுக்கெல்லாம் அடிப்பியான்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாரு அவரை. அப்புறமா இவங்க மாமா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த குழந்தை இருந்துட்டு தண்ணி கொண்டு போய் கொடுக்குது. கையில எப்படி அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கேட்க, வேலை செய்யும் போது இப்படி ஆகதான் செய்யும், நீ போய் வீட்டுல விளையாடுன்னு சொல்லிடுறாரு அந்த குழந்தைய. அப்புறம் இந்த குழந்தையும் இவருக்கு ஒரு கிளவுஸ் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுல அந்த பொண்ணு சேர்த்து வச்சிருந்த காசு எடுத்து பாக்குது. காசு ரொம்பவே கம்மியா இருக்கனால அங்க கிடக்கிற வேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து பழைய இரும்பு கடையில கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து இருந்த குழந்தை. அப்புறம் காசு ஓரளவுக்கு சேர்ந்து வெட்டி கடைக்கு போயிட்டு இவங்க மாமாக்கு ஒரு கிளவுஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குது. வாங்க உனக்கு காசு ஏதுன்ட்டு கேட்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுது இந்த குழந்தை. இதை கையில மாட்டிக்கிட்டு அடிபடாம வேலை செய்யறாரு. குழந்தை இதே மாதிரி வேஸ்ட் பாட்டில கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துறா. அந்த பணத்தை வச்சு அவங்க அப்பாவுக்கு ஒரு செருப்பு வாங்கிடுறா. அவங்க மாமாவும் இந்நேரத்துல நீ இங்க உட்காந்து என்ன பண்றேன்னு கேட்க, நான் அப்பாவுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இந்த குழந்தை. சரி எப்படி சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு ரெடி பண்றாங்க. குழந்தையோட அப்பா வந்து வெட்டி உங்களுக்காக ஷூ வாங்கி இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கொடுக்க, இதுக்கு பணம் ஏது திருட்னியா அப்படின்ட்டு கேக்குறாரு. குழந்தையும் நான் அந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஷூவை வாங்கினேன்னு சொல்லுது. அப்புறம் இந்த குழந்தையும் உங்க அப்பாவுக்கு பாசமா சாப்பாடு ஊட்டி விடுது. இந்த ஸ்டோரி பிடிச்சதை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.